இப்போ எபிசோட் ஓப்பன் பண்ணா கட்சி மாற நம்ம தலைவர் இருக்காப்புல இல்லையா, அண்ணே நீங்க தானே வீரு சூரருன்ற மாதிரி போராட்டிக்கிட்டே இருக்கிட்டு நீங்க போராடுறதெல்லாம் தேவையில்லை, எனக்கு இன்ஃபர்மேஷன் தான் தேவைன்ற மாதிரி சொல்ல இன்ஃபர்மேஷன் இஸ் வெல் சரி ஓகே நான் உங்களுக்கு நார்த் ஷோரை பற்றி சொல்கிறேன். அங்கே ஒரு அலையன்ஸ் இருக்குது. எடுத்து அலையன்ஸா யார் பண்ணி யார் கல்யாணம் பண்ணிக்க போகிறா எப்போ அந்த அலையன்ஸ் இல்லைப்பா, 2 பேர் வந்து ஒன்று சேர்ந்து வேலை செய்கிற அலையன்ஸ். ஆக்சுவலி இந்த அலையன்ஸில் மொத்தம் 3 பேர் இருக்கிறாங்களாம். சோ லாங் ஸ்லிம் சுங் அதுக்கப்புறம் இந்த எல்ஃபோட காட், இவங்க 3 பேர் வந்து ஒரு அலையன்ஸில் இருந்துருக்காங்க. அதை மாற்றி மாற்றி சப்போர்ட் பண்ணிக்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலி அலையன்ஸ் தான் அப்படி தான் இருக்கணும். பட் ஆக்சுவலி இவங்க கிரியேட் பண்ணது லூஸ் அலையன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சிக்க மாட்டானுங்க, ஹெல்ப்பும் பண்ணிக்க மாட்டானுங்க, சும்மா அவனுங்க பாட்டு அவனுங்க வேலையா பண்ணிட்டு இருப்பானுங்க போல. அதுல அந்த சோலாங்ஸ் அப்படின்ற பிளேயர் வந்து கென்டாரோஸ்ன்ற ரேஸ் வந்து ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறான். நாம அதான் பாதி மனுஷங்க பாதி குதிரைங்கன்ற மாதிரி இந்த ஏன்ஷியன் நாவல்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரேஸ். செம்ம ஃபைட்டர்ஸ் அவங்கலாம். இதுல அவங்களுக்கு இருக்க ஒரே டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அவங்க என்னதான் ஸ்கில்டு ஃபைட்டர்ஸா இருந்தாலும் அவங்க பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்றதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அண்ட் சில பல வேலைகள் அவங்களால தனிப்பட்ட முறையில செய்ய முடியாது. நம்ம ஹீரோக்கு அந்த ரேஸ் கிடச்சிருந்தா கண்டிப்பாக யூஸ் பண்ணிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஆப்போனண்ட்டாக இருந்தால் அது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ எதிரிங்க கூட சண்டை போடுறது கொஞ்சம் பார்த்து சுத்தனை தான் பண்ணோம். அடுத்து இன்னொருத்தர் இருக்கா இல்லையா, அவன் பேரை பார்த்தாலே தெரியுது அவன் ஒரு கொரியன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். பட் அவன் கண்ட்ரோல் பண்ணுற ரேஸை பார்க்கும்போது தான் ஹீரோக்கு ஒரு பயங்கரமான ஆச்சரியம் இருக்குது. ஏனென்றால் அந்த லிம்முன்ற ஆள் இருக்கா இல்லையா, அவன் என்னத்தை கண்ட்ரோல் பண்ணுறான் அப்படின்னா அதுதான் ஓகர் அப்படின்னு சொல்லப்படுற மான்ஸ்டர். இந்த மான்ஸ்டர் நீங்கள் நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க. பெருசாக காப்ளினோட எவால்யூஷன் மாதிரி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் ஓகர். அந்த ஓகருக்கு இன்டெலிஜென்ஸ் ரொம்பவும் கம்மியாக தான் இருக்கும். நல்லா மலுமூட்டை மாதிரி சுற்றிக்கிட்டு செம்ம ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் வச்சிருக்கும். அப்படிப்பட்ட ஓகரை இவன் வந்து கண்ட்ரோல் பண்ணுறான் அப்படின்னா அவன் சாதாரணமான ஆளாக இருக்க மாட்டான். ஏன்னா இவ்வளோ தூரம் சர்வே பண்ணி வந்திருக்கா இல்லையா, ஸோ அது உங்களோட இன்டெலிஜென்ஸ்லாம் வந்து அதிகப்படுத்தி வச்சிருக்கான் போல. அது பேசிக் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு 10 இருக்குமாமா. இவன் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா பொறுமையாக பிளெஸிங்ஸ் பயன்படுத்தி அப்படியே அதை இன்க்ரீஸ் பண்ணி நார்மல் ஹியூமன் திங்க் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு வந்தானா என்னெல்லாம் தெரியல. ஏன்னா இவ்வளோ நேரம் சர்வே ஆயிருக்கான். அண்ட் அந்த பிளெஸிங்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோ ஏற்கனவே சொல்லியிருப்பா இல்லையா, நம்ம ஹீரோவும் அவனோட ரேசஸுக்கு தரலாம். அது ஃபிசிக்கல் ஸ்டாட்டாக இருந்தாலும் சரி இல்லை மென்டல் ஸ்டாட்டாக இருந்தாலும் சரி, அவன் அட்வான்டேஜ் பூஸ்ட் லெவல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அவனோட ரேசஸ்க்கு. அது அவங்களோட ஃபெய்த் இன்க்ரீஸ் ஆகி இவனுக்கு பவர் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி அவனும் வந்து அவனோட ஆட்களுக்கு பவர் கொடுக்கலாம். இது ஒரு சைக்கிள் மாதிரி அப்படி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இது மூலியமா தான் அவங்களோட டொமைன் வந்து அவங்க ஸ்ட்ராங் ஆக்க முடியும். அந்த ஆள் வந்து ஸ்டார்டிங்ல ஓகர்ஸ் அவனோட ரேஸா சூஸ் பண்ணிட்டான் போல. பண்ண பிறகு அதுங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த இன்டெலிஜென்ஸை கொடுத்து நல்ல ஒரு சிவிலைசேஷன் உருவாக்கி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கான். பரவாயில்ல, ஒரு நல்ல பிளே தான் பண்ணியிருக்காப்ல. அவனும் ஒரு நல்ல பிளேயர் தான். ஸோ இந்த கேங்ல வந்து அவன் தான் ஸ்ட்ராங்னு சொல்லலாம். அப்படின்னா ஹெகிமோனி வந்து அவங்க கூட தான் ஃபைட் பண்ணானா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆக்சுவலி ஹெகிமோனி வந்து அவங்க கூட ஃபைட் பண்ணவே இல்லை. என்ன விஷயம் நடந்தது அப்படின்னா, என்ன விஷயம்னா இவனுங்க ஹெகிமோனி கூட சண்டை போடவே இல்லை. பார்டர் மாதிரி தான் ஷேர் பண்ணியிருக்கானுங்க. ஹெகிமோனி நம்ம ஹீரோ மேலே ஃபோக்கஸ் வச்சதுனால அவன் அதை நோக்கி வந்துட்டு இருந்திருக்காப்ல. அந்த கேப்ல இவனு 3 பேர் சேர்ந்து கேங் அப் பண்ணி அவன் அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்திருக்கானுங்க. ஆனால் அதுக்குள்ள தான் நம்ம ஹீரோ சண்டை போட்டு அவனை ஜெயிச்சு அமைச்சிட்டான் இல்லையா. ஸோ இதில் என்ன அப்படின்னா இவனுங்க 3 பேர் சேர்ந்து நிறைய வேலைகள் பார்த்துட்டு ஹெகிமோனி அங்கேருந்து போன பிறகு நம்ம ஆள் எல்ஃப் இருக்கான் இல்லையா, அவனோட வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓகர்ஸோட தலைவனான லிம் இருக்கான் இல்லையா, அவன் இவங்க வந்து பயங்கரமான இதுவெல்லாம் வந்து கேட்டிருக்காப்ல ஆஃபரிங்ஸ்லாம். அதாவது இந்த சாப்பாடு கூடு காசு கூடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிமாண்ட் பண்ணியிருக்கான். இவங்களோட ஃபோர்ஸ் ரொம்ப சின்னது, அந்த அளவுக்குலாம் இவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அண்ட் அவங்களுக்குமே தேவைப்படும் இல்லையா, அதனால தான் அவன் வந்து மற்ற பிளேஸ் யாரா த்ரெட்டன் பண்ணி வாங்கலாம். நம்ம ஹீரோக்களை வந்து மாட்டிக்கிட்டு அடி வாங்கியிருப்பாப்ல. அப்படின்னா சோலோங்ஸ் தான் அவன் ரொம்ப ஃபேவரிசம் காட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து நார்மாடிக் ரேஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்ல. அவங்களோட ரொம்ப ஏன்ஷியன்ட் ரேஸ். சண்டை போட்டால் அதில் ஜெயிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுலேயும் இவனை வந்து ஆஃபரிங் ஜாஸ்தி தான் சொல்கிறதுக்கான இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, இவங்க 2 பேரும் செட்டிலர்ஸ். அதாவது இந்த எல்ஃபும் சரி அந்த ஓகர்ஸும் சரி வேற ஒரு இடத்துக்கு வந்து செட்டில் ஆன பர்சன்ஸ். அப்படிப்பட்ட அவங்க யார் ஸ்ட்ராங்ன்றது டிட்டர்மைன் பண்ணுறது அவங்க ஆக்கிரமிச்சு வச்ச லேண்டு அண்ட் ஃபோர்ஸை பொறுத்து தான். அதை பார்த்தா ஓகர் வந்து செம்ம ஸ்ட்ராங் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால தான் இவனை அட்வான்டேஜ் அந்த ஆள் வந்து எடுத்துட்டு இருந்திருக்காப்ல. அப்போ தான் அந்த எல்ஃபுக்கே புரியுது. ஆக்சுவலி அவனுக்கு வந்து என்ன கான்செப்ட்ன்றது ஃபர்ஸ்ட்லேருந்து புரியாமலே இருந்திருக்கும். இப்போ நம்ம ஹீரோ சொல்கிறாப்ல என்ன அப்படின்னா, ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் உங்ககிட்ட இருந்து கான்ட்ரிபியூட் வாங்கிட்டு உன்னால் தர முடியலன்ற ஸ்டேஜில் அட்டாக் பண்ணி உன்னோட இடத்தையும் வந்து கான்கர் பண்ணிக்குவாங்க. ஏன்னா அவன் டெவலப் ஆகணும், அவனுக்கு பெரிய ஸ்பேஸ்லாம் தேவைப்படும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று தான் ஏமாற்றிருப்பாங்கன்ற மாதிரி சொல்லும்போது அட பாவீங்களா இப்படிப்பட்ட பிளான்லாம் போட்டிருக்கானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு லூசு தரமாக பேசிட்டு இருக்காப்ல. அவனுக்கு அது கூட தெரியாமல் அவ்வளோ வந்து கேவலமாக இருந்திருக்கான். பரவாயில்ல, இந்த 3 பேரில் முதல்ல அடி வாங்க போகிறவன் நீ தான். ஆனால் உஷாராக தப்பிச்சிட்டு பார்த்தியா, அதை நினச்சி சந்தோஷப்படு. சரி ஓகே, எனக்கு வந்து நார்த் சைடில் ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஃபோர்ஸ் அப்பியர் ஆகுதுன்றது பிடிக்காத ஒரு ஐடியாவாக தான் இருக்குது. அதனால நாம ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்க கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம கேட்குறப்ப நம்ம ஹீரோ இதை பார்த்தோன்னே நான் வந்து அவ்வளோ பெருசாக ஹெல்ப் பண்ண முடியாது சார், உங்களுக்கே தெரியும். ஏன்னா என்னோட ஃபோர்ஸை முழுசாக நீங்கள் தான் என்னை அடிச்சு போட்டீங்க. என்னால் என்னத்தை தர முடியும், என்னால் தர முடிஞ்சதை தந்துருவேன். நான் தர முடியாதது நீங்கள் கேட்டீங்கன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஏறப்பல. ஆனாலும் உங்ககிட்ட இப்போ சின்னதாக ஒரு லேண்ட் இருக்கு இல்லையா, கொஞ்சம் ஆட்கள் உங்க மேலே ஃபெய்த் வச்சிருக்காங்கன்ற மாதிரி கேட்கும்போது அவன் மெயின் ப்ரீஸ்ட் போயிட்டாரு. பட் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பேர் இருக்காங்கன்ற மாதிரி சொல்லும்போது சரி ஓகே, உன்னோட பேர் டான்சிங் ரோஸ் அப்படின்ற மாதிரி வச்சிருந்தல. டான்சிங் ரோஸ் இல்லை, டான்சிங் காட். டான்சிங் காட் அப்படின்னா உனக்கு ஆர்ட்ஸ் ரிலேட்டடாக எதனா ஒரு ஸ்கில் கிடச்சிருக்குமே ஸ்டார்டிங்கில். அதாவது அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி டொமைன் பேர் வருதோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்கில் கொடுப்பாங்க போல. ஆமாம் சார் நீங்கள் சொல்கிறது உண்மைதான். அப்படியா, அப்படின்னா காதிங்க கூட அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஐடியா வந்து சொல்லுவாப்ல ஹீரோ. அதை கேட்டோன்னே மூஞ்ச மாறி போயிடுது. உண்மையாவே அதை தான் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவது கோக்கு மக்கே கேட்டிருக்கான் போல.
அங்க அப்படியே கட் பண்ணி அந்த நார்மாடிக் ரேஸ், அதாவது அந்த குதிரை ஆட்களை காட்டுறாங்க. அந்த குதிரை ஆட்களோட தலைவன் ஒருத்தர் இருக்காங்க, மூஞ்சில் முடி வச்சவன். இவனை நம்ம கரடி குட்டினே கூப்பிட்டுக்குவோம். ஏன்னா பார்க்க ஆளு வாட்ட சாட்டமா அப்படிதான் இருக்கா. அப்படி கரடி குட்டிக்கு வந்து ஒரு ப்ராஃபிட், அதாவது அந்த உடுக்கை அடிச்சுக்கிட்டு வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா, குறி சொல்றவன், அந்த மாதிரி குறி சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்த ஒரு ராஜா விசிட் பண்ண போறாரு ஃபியூச்சர்ல. அந்த ராஜா இங்க வரும்போது இந்த உலகமே அவர்தான் ராஜான்னு அக்செப்ட் பண்ணிக்கும். அதாவது இங்க இருக்க ரேஸ் எல்லாமே அவர்தான் ராஜான்னு ஒத்துக்கும். இந்த லேண்ட் ஃபுல்லா டிராவல் பண்ணி அவங்க எல்லாருமே வந்து வழிமாறியே போயிட்டு இருந்தா அத்தனை ரேஸையும் வந்து கனெக்ட் பண்ணும். அப்படி அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு அதிபதியா இருப்பா அப்படி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ராஜானா எந்த அர்த்தத்துல சொல்றீங்க அப்படின்னு கரடி குட்டி கேட்கும்போது, ராஜானா அவருக்கு எல்லாருமே அடி பண்ணுவாங்க, அவருக்கு ரெஸ்பெக்ட் வைப்பாங்க, அவர் கீழே தான் எல்லாருமே இருப்பாங்க அப்படின்னு சொல்றாப்ல. பெரிய பெரிய ட்ரைப்ஸ் இருந்தாலும் அந்த ட்ரைபோட சீஃபுமே வந்து ராஜா கடியில தான், அவர் தான் வந்து ஒரு சுப்ரீம் பவர் லீடர் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்ல. இல்ல அப்படியா, கெக்கபக் அப்படின்னா நீ பேசுற இந்த ராஜான்னு சொல்ற இல்லையா, அது ஒரு கடவுளை பத்தி ரெஃபர் பண்றன்ற மாதிரி கேட்க, இல்ல கடவுளை பத்திலாம் ரெஃபர் பண்ணவே இல்லை, இந்த லேண்ட்ல எந்த ஒரு கடவுளும் இல்ல, அந்த ஆள் இருக்காரு இல்லையா, அதான் ராஜான்னு சொன்ன இல்லையா, அந்த ராஜாவுக்கு மேல கடவுள் மட்டும்தான் இருப்பாரு, அவருக்கு மேல வேற யாருமே கிடையாது, மத்தவங்க எல்லாருமே அவர் கீழே தான். அதாவது கடவுள் ஃபர்ஸ்ட் இடத்துல இருப்பாரு, அது கீழே வந்து ராஜா, அது கீழே தான் எல்லாருமே அப்படின்னு வருவாங்க. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா ராஜா எல்லாரையும் ஆழ்வார் அப்படின்றாங்க. அவருக்கு மேல வெறும் கடவுள் மட்டும்தான் இருக்காருன்னா நீங்க என்ன மாதிரி ஒரு ஆளை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கீங்களா? ஐயா சாரிங்கய்யா, பட் அவரு நீங்க இல்ல, அது நீங்க வந்து லாக்கி கிடையாதுன்ற மாதிரி சொல்லி விட்டுறாங்க. என்னென்ன சொல்றீங்க நீங்க, அதெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேங்கிற மாதிரி மூஞ்ச லட்சம் மாதிரி சொல்லிட்டு இருக்காப்லையா? அப்படின்னா அது வந்து லிசார்ட்மெண்ட்ஸை பத்தி பேசுறீங்களா? இல்ல அந்த லிசார்ட்மெண்ட்ஸ் வந்து செம்ம ஸ்ட்ராங்கானவங்க தான். ஆனா நார்த் ஷோர்ல இருக்க அந்த பீயிங்ஸ் இருக்க வரைக்கும் கண்டிப்பா லிசார்ட்மெண்ட்ஸால ராஜாவா ஆகவே முடியாது. ராஜாவா ஆக போறது ஒரு ஜெயண்ட், அதாவது அவ யார சொல்ல வரானா வேற யாரும் கிடையாது, அந்த ஓகர்ஸ், அந்த லிம் கண்ட்ரோல் பண்ற அந்த ஓகர், அவன் தான் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுவான், அவனுக்கு அடியில தான் எல்லாருமே வருவாங்க, அவனுக்கு தான் எல்லாருமே அடி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கென்டாரஸோட ஸ்ட்ராங்ன்ற மாதிரியான வார்த்தைகள் விட, ஆடங்கொய்யால டே நீ ஓகர் இருக்கானே அந்த ப்ரீஸ்ட் ஒருத்த கிஜின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஜனை பத்தி ஆடா பேசிக்கிட்டு இருக்க, அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவன் வந்து ராஜான்னு நான் அக்செப்ட் பண்ணிட்டு அவனுக்கு நான் சர்வ் பண்ணுமா? ஐயா அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு, அப்படிதான் கடவுளை வந்து கடவுளை சொன்ன, அப்படி கனவுல சொன்னாரா உங்க கடவுள் தப்பா சொல்லியிருக்காரு அப்படின்னு கத்தி எடுத்து தலை மேலே ஒரு போர்டு, அவ்வளவுதான் அந்த ஆளை கொண்டு விட்டுறாப்புல. நம்ம கரடி குட்டி இருக்காருல்ல, அவரு பேரு டாமரிடு, அந்த ஆள் வந்து இப்ப செம்ம கடுப்புல இருக்காரு. ஆக்சுவலி இதெல்லாமே நம்ம ஹீரோட பிளான் தான். இந்த மாதிரி ஓகர்ஸை பத்தி ப்ராஃபஸிலாம் சொல்லி தூண்டி விட்டு ஓகர்ஸுக்கும் கென்டாரஸ்க்கும் சண்டை வர வைக்காத நம்ம ஹீரோட பேசிக்கான பிளான். இதுக்கு எல்ஸை பயன்படுத்திட்டு இருக்காப்புல. இந்த மாதிரி ஒரு ப்ராஃபஸி இருக்கு, எனக்கு வந்து கடவுள் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ப்ராஃபஸியை வந்து உண்மையாக்கிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணுவான். ஏன்னா அப்பதான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த நார்மாடிக் ரேஸுக்கு செம்ம டென்ஷன், அதாவது அந்த லீடருக்கு கரடி குட்டி இருக்காளையா செம்ம டென்ஷன் உனக்கு, ஏன்டா என்னால் முடியல, ஏன் இந்த மவுண்டன்ஸை என்னால் கிளைம் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி எழுதி ஓடிட்டு இருப்பாப்ல. டக்குன்னு பார்த்தா அது ஒரு கனவு, அதாவது தொடர்ந்து நம்ம ஹீரோ வந்து அவனுக்கு கனவு கொடுத்துக்கிட்டே இருக்கான் போல, இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்து சிம்பிளா என்ன பண்றன்றது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டு இல்லையா, சண்டே கிரியேட் பண்ணி விடுறாப்ல. இது உனக்கு ஒரு அப்சஷன் ஆகி போடுது, நான் ராஜா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. விஷயம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 ப்ராஃபஸி மேலே இருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ராஃபஸியில் ஓகர் தான் ராஜா ஆவார், நீங்க ஒரு கடி பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. செகண்ட் ப்ராஃபஸியில் ஓகர் ராஜா ஆவார், ஆனால் அதை நம்ம மாற்றி நீங்க ராஜாவை மாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தேர்ட் ப்ராஃபஸியில் நீங்க தான் ராஜாவை ஆக போறீங்க அப்படின்ற மாதிரி வேற ஸ்பீசிஸ், அதாவது நம்ம கிரீன் ஐடு எல்ஃப் அப்புறம் ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேஷன் கேஸ்டில் இருந்தும் ஆட்களாம் வச்சு இந்த மாதிரி ப்ராஃபஸி சொல்லியிருக்காங்க தொடர்ந்து. கடைசியா இப்போ இந்த இடத்துல ப்ராஃபஸி சொல்றதுக்காக வந்திருக்கிறது ஒரு லிசர்ட் ஃப்ரெண்ட், அதாவது ஹீரோ அவனுக்கு இருக்க எல்லா ரீசோர்ஸையும் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. நீ என்ன சொல்ல போற, நான் ராஜா ஆக்க போறேன்னா இல்லை என்ன ராஜா ஆக்க போறேன்னா, ராஜா பத்தி எனக்கு கவலை கிடையாது, எனக்கு ஃபியூச்சர் பற்றி கவலை கிடையாதுன்ற மாதிரி சொல்ல. அப்போ எதுக்காக இங்கே வந்திருக்கிற, நீங்க ராஜான்னு நினைச்சீங்கன்னா அதை இப்போ விட்டு கொடுத்துருங்க, எனக்கு விட்டு கொடுக்கணுமா? அப்போனா நான் எதுக்காக விட்டு கொடுக்கணும்? நீங்க மற்ற ட்ரைபோட அந்த அப்ரூவல் வாங்கினீங்கன்னா, அதாவது மற்ற ட்ரைபல் சீஃப்லாம் வந்து ஒத்துக்கிட்டாங்களா நீங்க ராஜா ஆகிறதுக்குன்ற மாதிரி கேட்டால் ஹியூமன் செல்ஃபெல்லாம் வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஃபஸி வச்சு அவன் சொல்லிட்டு இருக்காப்ல. அப்போ லிசார்மெண்ட்ஸ் எப்படி அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எனக்கு அதை பற்றி தெரியாது, பட் என்னோட லிசார்மெண்ட் சீஃப் இருக்காரு லேக்ரக், அவர் கண்டிப்பாக அப்ரூவ் பண்ணுவார்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆக்சுவலி உண்மையாக நடந்திருக்க வேண்டிய விஷயம் என்னென்ன அப்படின்னா, அவன் போயிட்டு பவர் இவர் கிங்குன்னு பேசியிருந்தானா லேக்ரக் அவரோட பவரை காமிச்சிருப்பாப்ல. பட் அதெல்லாம் நம்ம வெளியே சொல்லக்கூடாது, இந்த இடத்துல நீ ஏமாத்தணும், அதான் ட்ரிக். ஆனால் நீங்கள் ராஜா ஆகக்கூடாதுன்ற மாதிரி சொல்ல, எனக்கு கேப்பபிலிட்டி இல்லை, அதாவது எனக்கு வந்து தகுதி இல்லைன்னு சொல்கிறேன். இல்லை இது தகுதி தரதரெல்லாம் தாண்டி காடோட அப்ரூவல் இருக்கணும், உங்களோட கடவுள் ஒத்துக்கிட்டா மட்டும்தான் அவங்களால வந்து ராஜாவாக ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறாப்ல. அப்படின்னா என்னோட கடவுள் என்னை வந்து ராஜாவாகணும்னு சொல்கிறாரா? உங்களுக்கு இது தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் கடவுளுக்குள்ளுக்குள்ளேயும் ஹைரார்கி இருக்குது. ஹைரார்கி சிஸ்டம் அப்படின்னா ராஜானா அவர் கீழே மந்திரி, அவர் கீழே வந்து கமாண்டர் அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்க முடியாது, அதான் ஹைரார்கி சிஸ்டம் சொல்லுவாங்க. ஸோ அதை பொறுத்து வச்சு பார்த்தா ஓகர்ஸோட கடவுளுக்கு கீழே தான் உங்களோட கடவுள் இருக்காருன்னு நினைக்கிறேன், அதனால தான் உங்களால் வந்து ராஜாவே ஆக முடியாது அப்படின்னு சொல்கிறாப்ல. என்ன தெரியும் என் கடவுளை பற்றி தப்பாக பேசுகிறேன்னா, அவனை கொல்ல ட்ரை பண்ணும்போது நான் உன்னை பற்றி பேசுகிறேன், உன் கடவுளை பற்றி தான் பேசினேன் அப்படின்னா உன் கடவுள் வந்து கீழ் நோக்கி பார்க்குற அந்த கடவுளை போய் அழிக்கலாம்ல நீ, அதாவது ஓகர்ஸ் கூட போய் சண்டை போட்டு அவங்கள ஜெயிச்சு உன்னோட திறமையை ப்ரூவ் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு சிம்பிளாக தூண்டி வரான். இவன் சொல்கிறதும் கரெக்டாக தான் நினைக்கிறேன். எனக்கு தொடர்ந்து ட்ரீம் வருது, அது மட்டும் இல்லாமல் இந்த ஹைரார்கி அது இதுன்னு சொல்லி பல சிஸ்டத்தை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு தகுதி
சேரத்தோட இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு எல்லாமே இருக்குன்றதை என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். நான் என்ன பண்ணணும் கிட்ட ஏதாவது சஜஷன் இருக்கான்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு ஓன் என்ன சஜஷன் கொடுக்குறான்னா, எங்களோட கமாண்டர்ஸோட ஆர்டரை வந்து சில நேரம் நாங்கள் மீறுவோம், எங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அதே நீங்கள் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது உங்கள் கடவுளோட ஆர்டரை மீறி நீங்கள் போய் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. நான் ராஜா ஆகிய தீரணும், என்னோட கடவுள் அது வேண்டலனா கூட நான் ராஜா ஆகணும், அவரோட புகழை நான் பரப்புறதுக்காக. ஆக்சுவலி ஆர்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்கில்லை பற்றி சொல்லியிருந்தாலே அந்த ஆர்ட்ஸ்க்கு வந்து ப்ராஃபஸி அப்படின்ற ஒரு ஸ்கில் இருக்குது. ஸோ இந்த ப்ராஃபஸியை பயன்படுத்தி தான் நிறைய பேருக்கு கனவு வந்து அவங்க வந்து இந்த மாதிரி போயிட்டு இவங்கள சொல்லி அது இதை மற்ற பிளேஸ்க்கு எதிராகவும் நம்மளால யூஸ் பண்ண முடியும். இந்த ஸ்கில் அந்த பொண்ணுக்கு சரியாக பயன்படுத்த தெரியல, பட் நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அட்வான்டேஜாக பண்ணும்போது பட் இது நல்லதுக்கா, ஏன்னா அந்த சோலான்ஸுக்கு நல்லாவே தெரியும் இந்த இடத்துல எவ்வளோ பெரிய சண்டை வெடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த வாரை வந்து அக்செப்ட் பண்ணணுன்ற மாதிரி கேட்கும்போது என்னைக்காக இருந்தாலும் அதுலேயும் வந்து மற்றவங்களை டிவோர் பண்ணிட்டு நம்மளை ஆக்கிரமிக்கிறதுக்கு ஆட்டோமேஷன் கேஸ்டலுக்கு வருவான். அதனால சோலான்ஸ் இந்த ஃபைட் வந்து தடுக்க மாட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. அப்படி இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இன்னுமே போக போக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்த எபிசோட் உங்களுக்கு சந்திக்கும் மாதிரி டாடா பை பை. வெல் மியரிங் கைஸ்.